ஒரு சூப்பரான கடலைக்கறிங்க. வெறும் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக சூப்பராக இருக்குங்க. இடியாப்பம் புட்டுன்னு எல்லாத்துக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு மசாலா இருக்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி, 10 பல் முந்திரி, 6 புதினா இலைகள். புதினா இலை ஆப்ஷனல் தான். கூடவே 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா குருமா மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வராது. 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கோங்க. இதில் பாதி கடலையை நான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். மீதி இருக்கிறத முழுசாக சேர்த்துக்கிட்டு அப்படியே நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சு வேக விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம சூப்பரான கடலைக்கறி ரெடிங்க. இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.